It's okay. பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. நாத விநாயகனை நந்தி மகப்பேரை காதலினால் உள்ளம் கை கொண்டேன் வாதவூர் ஐயனருட் சொல்லமுதை அன்பில் உபதேசித்து உய்யவரும் உண்மை உரை. திருவாசகம் என்னும் தேனில் ஒரு முத்தும் பருகாமல் அன்பிற்பணிவேன் உருகாத கல்லுருகும் நின்ன முதற் சொல்லுருகும் என்னறிவில் தெள்ளுமறை தீர்வுணரத்தான். தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். வாதம் எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன். எங்கோன் என்றால் எனது தலைவன், எனக்கு வழிகாட்டி. அவர் யார்? அவர் திருவாத ஊரர் எனப்படும் மாணிக்க வாசகர். அவர் என்ன கொடுத்தார்? எல்லை மறுவா நெறி அளிக்கும். இந்த பாடல் ஒய்யவந்த தேவநாயனர் சுவாமிகள் அருளியது. இந்த பாடல் திருவாசகத்தின் பெருமையை அழகாக சொல்லக்கூடிய பாடல். அதனால இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது எனது தலைவனாகிய மாணிக்க வாசக பெருமாள் அருளிய திருவாசகம் என்னும் தேன் எப்படிப்பட்ட நெறியை கொடுத்தது என்றால், எல்லை மறுவா நெறி. நெறி என்றால் தர்மம், வழி. மறுவா என்றால் கட்டுப்படாத. அது எல்லை மறுவா என்றால் எல்லைக்கு கட்டுப்படாத ஒரு வழியிலே. அது என்ன எல்லைக்கு கட்டுப்படாத வழி என்றால், எல்லைக்கு கட்டுப்படாதவன் இறைவன். எல்லைன்னா என்ன? காலத்தால் கட்டுப்பட்டது, தேசத்தால் கட்டுப்பட்டது, குணத்தால் கட்டுப்பட்டது, நீள அகல உயரத்தால் கட்டுப்பட்டது. நம்ம பார்க்கிற எல்லாமே உலகத்துல கட்டுப்பட்டவை. இதெல்லாம் தாண்டிய கட்டுப்படாதவன் இறைவன். இந்த கட்டுப்படாத இறைவனை கட்டுப்படாத ஒரு நெறி என்பது என்ன என்றால் இது ஞானம். அதாவது சைவ சமயத்திலே சரியை என்று ஒரு படி, கிரியை என்று ஒரு படி, யோகம் என்று ஒரு படி, அதுக்கப்புறம் ஞானம் என்பது ஒரு படி. 4 படிகளிலே நாம் கடந்து சென்றுதான் இறைவனை உணர முடியும். இப்போ வீட்டிலே பார்த்தீங்கன்னா படி இருக்குமே, வீட்டு படி இருக்குமே. ஒரு 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 மேடைக்கு, ஒரு நாடக மேடையில பார்த்தீங்கன்னா ஒரு படி இருக்கும் ஸ்டேஜில் ஏறுறதுக்கு. ஒரு படியும் ஒரு ஒரு நீள மகளத்தோடு இருக்கும். முதல் படி, 2வது படி, 3வது படி. 4வது படி என்பது என்ன? அது மேடையே தான். அதுக்கு நீள அகலம் கிடையாது, பறந்து கிடக்கிறது அல்லவா? அதே மாதிரி சரியைக்கு ஒரு அளவு உண்டு, கிரியைக்கு ஒரு அளவு உண்டு,
யோகத்திற்கு ஒரு அளவு உண்டு. அதை தாண்டி போனால் ஞானம் என்பது, இந்த ஞானத்திற்கு எல்லையே கிடையாது. அதாவது ஞான மார்க்கத்தினாலே தான் பரம்பொருளை உணர முடியும். அதற்கு படிப்படியான வழிகள் தேவை என்றாலும் அந்த இறுதியான படி என்பது நீங்கள் ஏறிய உடனே எது உங்களுக்கு வழியாக தெரிந்ததோ, the means becomes the end. அந்த வழியே, அந்த ஞானமே இறைவனாக மாறிவிடுகிறது. அதுதான் எல்லை மறுவா நெறி. சரி, அதுதான் இந்த அப்படின்னா இந்த சிவபுராணத்தை படிப்பது என்பது சிவஞானத்தை அடைவது என்பது பொருள். அதுல என்ன பிரயோஜனம் நமக்கு? தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கும். தொல்லை அப்படின்னா, தொல்லைனா இங்க ட்ரபிள் இல்லை, தொல்லைனா தொன்மை, பழமையானது, தொடர்ந்து வரக்கூடியது. அது என்னது? பிறவி. அது வரதுக்கு காரணம் என்ன? அதை சூழும் தலை, அதை ஒரு கட்டி வச்சிருக்கு நம்மளோட இந்த பிறவி. எது கட்டியிருக்குது? ஆணவம், அறியாமை, ஆணவ மலம், மாயாமலம், கண்மமலம், இந்த அழுக்கு நம்மை கட்டி வச்சிருக்கு. அதனால பிறவி வந்துட்டே இருக்கு. அதை நீக்கி அப்போ அந்த கட்டை பிரிச்சிடும். கட்டை அவிழ்த்து விடக்கூடியது இந்த மகாமந்திரமான சிவபுராணம். அதனால என்ன பிரயோஜனம்? கட்டை அவிழ்த்தா அல்லல் அறுத்து துன்பம் போயிடும். எப்ப போயிடும்? இப்பவே போயிடும், இந்த ஜென்மத்திலே போயிடும். அப்போ துன்பம் போனா என்ன வரும்? ஒன்றும் வராது. நம்மளுடைய உண்மையான நிலை நிறையும். உண்மையான நிலை என்ன? சச்சித் ஸ்வரூபம் சொல்லுவாங்களே, ஆனந்தமான நிலை. ஆனந்தம் ஆக்கியதே. நம்மளை ஆனந்தமானவனா உணரக்கூட செய்யக்கூடியது. அது என்னது? திருவாசகம் என்கிற தேன்னு பார்த்தோம். தேன் என்றால் என்ன? தேன் என்றால் ஒரு அரிய இனிய விருந்து. அதனால் படிப்பதற்கு சுவையானது. இது ஒரு அரிய மருந்து. தேன் என்பது ஒரு ஔஷதம். தேனை குடித்தா எலும்பெல்லாம் ஸ்ட்ராங்கா வரும், மலக்கட்டெல்லாம் போயிடும் அப்படி சொல்லுவாங்க ஆயுர்வேதத்துல. அப்போ நமது ஆணவ மலம், கண்ம மலம் என்கின்ற நமது மலங்களை எல்லாம் நீக்கக்கூடியது தேனாகவும், ஆன்ம அறிவாகிய நமது உயிர் சத்தை வலிமையாக்கக்கூடிய மருந்தாகவும் திருவாசகம் என்று தேன் இருக்கிறது. இன்னொரு ஒரு செய்தி என்னன்னா, தேன் எப்படின்னா, தேன் கெட்டே போகாது, கெடாது. அதுல பலாப்பழத்தை போட்டு வச்சுன்னா பலாப்பழம் கெடாம இருக்கும். ஒரு நெல்லிக்காயை போட்டா நெல்லிக்காய் கெடாம இருக்கும். அது நெல்லிக்காயோட சாரம் உருகி அதுல போயிடும். அப்போ ஊனை உருக்கும் திருவாசகம் என்ற தேனை நாம் குடித்தால் நமக்கும் அந்த மாதிரியான கேடெல்லாம் போய் நிரந்தரமான ஒரு சுகாதாரமான மனமும் உடலும் அறிவும் கிடைக்கும். அதனால திருவாசகம்ங்கிற இந்த இந்த இதுல முதல் பகுதியாகிய சிவபுராணத்தை மட்டுமாவது ஒரு தரமாவது வாழ்க்கையில படிக்கணும். தினந்தோறும் ஒரு தரமாவது படிக்கணும். ஒரு தரமாவது பொருளை அறிந்து படிக்க வேண்டும். அதுதான் அவரோட முக்கியமான சார்புன்னு பார்த்தோம். நம்ம இப்போ முதல் 10 அல்லது 15 வரையில பாடிட்டு பொருளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பருக்கும் பிஞகன்றன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்குச் சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க,
கரங்குய்வார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குய்வார் ஓங்கிவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இந்த 20 வரிகள் தான் கடைசி வரி பாருங்கோ. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். நம்ம பாடுறதுக்கு முன்னாடி வாழ்த்து பதில் பார்த்தோம். சிவபுராணத்தை பாடினால் நம்முடைய வினைகள் எல்லாம் போயிடுங்கிறது. அதை அதை உறுதி செய்கிறார். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். நான் சொல்றேன், என்ன சொல்ல போறேன்? சிவபுராணங்களும் சொல்ல போறேன். அதாவது இந்த பாட்டுடைய முதல் 20 வரிகளும் குருவோட மேன்மையை காட்டுது. நம்ம இந்த 20 வரிகளை முதல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்த்த 3 வரிகளை தொடர்ந்து மேல பார்க்கலாம். அப்படி பார்த்தோம். முதல்ல நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இதை நீங்க அந்த காலத்து புத்தகங்களை பார்த்தீங்கன்னா தமிழ்ல எழுதியிருக்கும் போது நமச்சிவாய வா போட்டு ஒரு ஆ போட்டிருப்போம், வா அழுகன்னு போட்டிருப்போம். அப்புறம் நாதன் தாழ் வாழ்க. அந்த வ அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா அளப்படைன்னு பேர். அளப்படைன்னா மாத்திரை. அதாவது அந்த முதல் வாழ்க மட்டும் கொஞ்சம் நீட்டி சொல்லணும். நமச்சிவாய வாழ்க, அந்த வாழ்க அப்படி சொல்லணும். அதுக்கப்புறம் சாதாரணமா நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த வாழ்க 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 வாழ்கன்னு 5 முறை வந்திருக்கிறது அல்லவா? நம்ம என்ன பார்த்தோம்? முதல் 3 வரிகளை பார்த்தோம். நமச்சிவாயம் என்ற அந்த திருநாமம் வாழ்க. டீட்டெயிலா பார்த்தாச்சு, முன்னாடியே சுருக்கமா பார்க்கலாம். அந்த திருநாமம் யாருக்கு உடையது? ஏன் திருநாமம் வாழ்க என்று சொல்கிறார்? முதலிலே இறைவன் உருவற்றவன், நமது கற்பனைக்கு எட்டாதவன். அவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் என்று நம்மால் வர்ணிக்க முடியாது. நிர்குண பிரம்மம். அந்த நிர்குண பிரம்மமா இருந்தால் கூட அதை தொழுவதற்கு நமக்கு மொழி என்ற ஒரு மகா சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறான். அந்த மொழி என்பது நமக்கு ஒரு சொல்லாகவும் ஒரு பெயராகவும் வருகின்றது. அதனாலே எப்படி அளவிட முடியாத இன்ஃபினிட்டி என்று சொல்கிறோமோ, அதே போல அந்த பரபிரம்மத்தை சிவம் என்று நான் சொல்கிறேன். அதனால் நமசிவாய என்பது அந்த நிர்குண பிரம்மத்தை குறிப்பது. அந்த நாமம் வாழ்க. நம்ம இதோட பொருளை எப்படி பார்க்க போறோம்னா வேதாந்த மறைபொருளா பார்க்க போறோம். அந்த முதல் வரியிலே மாணிக்கவாசக பெருமான் நிலைநாட்டுகிறார். இறைவன் என்பவன் நிர்குண பிரம்மம். நிர்குணம் என்றால் கால தேச குணங்களற்றவன், வர்ணிக்க முடியாதவன். ஆனால் அவனுக்கு ஒரு நாமம் இருக்கிறது, அது சிவம் என்ற நாமம். அந்த நாமம் வாழ்க, நமச்சிவாய வாழ்க. ஆனாலும் உடனே என்ன சொல்றார் அவர்? அப்படிப்பட்ட நிர்குண பிரம்மத்தை என்னால் மனதிலே ஏற்ற முடியாது. என்னோட அறிவு சிறியது. எனக்கு எதையாவது நான் பிடித்து கொண்டுதான் ஏற வேண்டும். அதனால் உன்னை நான் பரமசிவனாக பரமேஸ்வரனாக பார்க்க போகின்றேன். உனக்கு ஒரு உருவத்தை சமைத்து அந்த உருவத்தின் மூலம் வழங்கப் போகின்றேன்.
அல்லது ஒரு லிங்கமாக வைத்து அருவமாக வழங்கப் போகின்றேன். எனவே நீ சிவபெருமானாக வருவதால் உனது திருவடிகளை நான் வழங்குகிறேன். நாதன் தாழ்வாழ்க. சோ முதல் பகுதி நிர்குண பிரம்மம், உடனடியாக சகுண பிரம்மம் ஆகிய பரமேஸ்வரன். அதையும் முழு உருவத்தினால ஏற்க முடியாது. ஆனால் உன்னுடைய திருவடிகளை நான் வணங்குகிறேன். நாதன் தாழ்வாழ்க. இப்படி பார்க்கணும். இதுல ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்திபேத விபாகினே அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துல வரும். அவர் இறைவனை ஈஸ்வரன், குரு, ஆத்மா அப்படின்னு மூணாவது பார்க்க போறோம். அதனால இதுல குருவாக இறைவனை வணங்கினாலும், இறைவனை நிர்குண பிரம்மமாக வணங்கினாலும், சுகுண பிரம்மமாக வணங்கினாலும், இறுதியிலே தன்னுடைய ஆத்மாவாகவும் வணங்க போகிறார். அதனால இதை எல்லாமே கலந்து வரப்போறது. இப்ப முதல்ல இறைவனை குருவாக வணங்குகின்றார். சோ நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. அந்த இறைவன் எப்படி இருக்கிறானாம்? இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. என்னுடைய நெஞ்சத்தை விட்டு நீங்காதவன் அவன் தாழ்வாழ்க. அவனுடைய காலை வணங்குகிறேன். எப்பவுமே இந்த தாழ் தாழ் தாழ்னு வரும். இறைவன் மனக்கோச்ச பாட்டில் திருவடியை பார்க்கணும், அடியை தொடணும், காலை பிடிக்கணும், பாதம். என்ன அர்த்தம்னா, பாதம் என்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு திருவடி என்று பெயர். பாதம்னா பதனீயம் அப்படின்னு அர்த்தம். பதனீயம்னா அடையப்பட வேண்டியது. பாதம் என்றால் திருவடின்னு ஒரு பொருள், அடையப்பட வேண்டியதுன்னு ஒரு பொருள். அப்போ திருவடி அப்படின்னு சொன்னோம்னா திருவடி தான் நமக்கு அடையப்பட வேண்டியது. நமக்கு முக்தி என்பது இறைவனுடைய திருவடியை அடைவது. அந்த திருவடிக்கு தாழ் என்று ஒரு பெயர். தாழ் வாழ்க. சரி, இந்த தாழ் வாழ்கன்னு நான் சொல்லக்கூடிய எனக்கு இந்த அறிவு எனக்கு எப்படி வந்தது? நேற்று வரை மாணிக்கவாசகரோட வாழ்க்கையில, இதற்கு முந்தி வரை அவர் ஒரு ஒரு குதிரைகளை வாங்கக்கூடிய ஒரு மந்திரியாக போய் கொண்டிருந்தவர் இறையருளால் ஒரு குருவை கண்டார். அந்த குரு எங்க இருந்தாருன்னா, திருவாவடுதுறை என்கின்ற அந்த ஊரிலே ஒரு குருந்த மரம், கோகழி அப்படிங்கிற குருந்த மரத்தின் கீழே இருந்த ஒரு அற்புதமான ஒரு குருவாக இருந்தார். அவர்தான் இவருக்கு இந்த சிவஞான போதத்தை போதித்தார். அப்போ இது என்ன காமிக்கிறாருன்னா, முதலடியில பிரம்மங்கிறது நிர்குண பிரம்மம், அதை நம்மளால தொழ முடியாது, தகுதி கிடையாது. அதுக்கு ஒரு சகுண பிரம்மமா நம்ம தொழணும். அதனால உடனே அப்படி மூட நம்பிக்கையில போகக்கூடாது. சகுண பிரம்மா தொழுதா கூட அந்த சகுனம் இல்லாவிட்டால் கூட உன் மனசுக்குள்ள இருக்கும். தியாகராஜ சுவாமிகள், தியாக பிரம்மங்கிற தியாகராஜ சுவாமிகள் ராம பக்தர். அவர் ஒரு ராமரை பூஜிச்சுட்டே வருவார். அவர் அந்த ராமருடைய சிலையை ஒரு நாள் காணும். அவரோட அண்ணா கோபத்தை தூக்கி போட்டார் எங்கேயோ. அதனால அவருக்கு ஒரே தாபம், துக்கம் தாங்க முடியல அவருக்கு. அப்போ அண்ணா கேட்கிறாரு, நீ இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னா அந்த ஒரு சிலைக்காக ஏன் அழற அப்படின்னு கேட்கிறாரு அவர். அப்போ அவருக்கு ஞானம் சொல்லிக்கும். அதாவது ஒரு ஒரு லிங்கம் என்றாலே ஒரு அடையாளம் என்று பெயர். ஒரு லிங்கம் என்பது நம்ம மனதை ஒரு ஒருமைப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம். அப்படி அதனால இந்த அடையாளத்திலே மட்டும் உண்மையை நினைச்சு கொண்டு மேன்மையை மறக்கக்கூடாது என்பதற்காக இரண்டாவது வரியிலே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அப்போ முதல் 2 வரிகளை பார்த்தால், நிர்குண பிரம்மத்தை வணங்குகின்றேன், சர்க்குண பிரம்மமாகிய பரமேஸ்வரன் திருவடிகளை வணங்குகின்றேன், நிர்குணமோ சத்குணமோ இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருப்பான். இதன் முன்னாடியே பார்த்தோம். என் நெஞ்சில் நீங்காது எது? நினைவு இருக்கு நெஞ்சத்துல. அந்த நினைவு வருது, போயிடுது. எண்ணங்கள் வருகின்றன, போகின்றன. உங்களை பத்தி நினைக்கலாம், நானு ஒரு நிமிஷம் இருக்கும், போயிடும். அப்போ மனம் நெஞ்சம் என்பது வந்து வந்து போய்கொண்டிருக்கின்றன எல்லாம். இங்கே என்ன சொல்றாருன்னா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதது. நான் சுவாமியை பத்தி கூட நினைக்கவே இல்லையே. அப்போ இது எனக்குள்ள நீங்காம இருக்குன்னா
என்னுள்ளே எனக்கு இந்த உயிர் சக்தியை ஒழுகுகின்ற ஒளியாகிய ஜீவ ஜோதி, என்னுடைய ஜீவன், அந்த ஜீவனுடைய சாட்சியான ஆத்மா, அந்த ஜீவ ஆத்மா, அந்த ஜீவ ஆத்மா என்னை விட்டு போவதில்லை. இப்போ ஒரு 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 இறைவன் இருக்கிறான்னு சொன்னா நீங்க கேட்பீர்கள், எங்கே காட்டு, என்ன என்ன ப்ரூஃப் அதுக்கு? அறிவியல் படி என்ன என்ன நிரூபணம் தேவை? எந்த அறிவுக்கும் ஒரு நிரூபணம் தேவை. அங்கே தங்கம் இருக்கிறது என்றால் என்ன நிரூபணம்? அங்கே ஆயில் இருக்கு, என்ன நிரூபணம்? நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களுக்கு நீங்கள் இருப்பதற்கு நிரூபணம் தேவையே இல்லை. உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தேவையில்லை, பார்க்க தேவையில்லை, ஒரு சான்றும் தேவையில்லை. நீங்கள் இருப்பது உங்களுக்கு எப்பொழுதுமே தெரியும். ஏனென்றால் நீங்கள் எங்கேயுமே போவதில்லை. அப்போ இங்க என்ன சொல்கிறார்? எப்பொழுதும் என் நெஞ்சில். அப்போ நான் என்கின்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது, அகம்பாவத்தாலே வெளியேற்றுகிறது. அது மலம், ஆணவ மலம். ஆனால் அந்த ஒளியை தரக்கூடிய அந்த ஆத்ம சக்தி, அதுதான் இறைவன் சொன்ன. அப்போ இந்த வேத பரம்பொருள் அறிவை கொடுத்த குருமணி எங்க இருக்கிறார்னா, கோகழிங்கிற அந்த குருந்த மரத்தின் கீழே இருக்கிறார் திருவாவடுதுறையில. இதை நம்ம பார்த்தோம். கோ என்றால் பசு, கழி என்றால் நீக்குதல். சைவ சித்தாந்தத்திலே இறைவனுக்கு பதி என்று பெயர், உயிர்களுக்கு பசு என்று பெயர். இதை கட்டி போடுவது பாசம், இந்த உலக ஆசை பாசம். இந்த பசு என்பது நாம் இறைவனிடம் வேறுபட்ட ஒரு விலங்கு, ஒரு உயிர் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் தன்மை. இறைவன் எங்கேயோ இருக்கார், நான் இங்கே இருக்கேன். அப்போ நான் சீவன் அல்லது ஜீவன் என நினைத்துக் கொள்ளக்கூடிய அந்த அறியாமையை கொண்டிருப்பது பசுத்தன்மை. அப்போ கோகழி ஆண்ட என்பதற்கு நாம் எப்படி பொருள் எடுக்கிறோம்? கோ என்றால் பசு, பசுத்தன்மையை நீக்கிய. அப்போ இந்த குரு எப்படிப்பட்ட குரு? நீ அதை போய் அதை செய்ய, இதை செஞ்சா உனக்கு இந்த பலன் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், நீண்ட ஆயுள் வரும், அப்படியெல்லாம் சொல்லவில்லை அவர். எனக்கு அவர் கொடுத்த உபதேசம் என்னுடைய உண்மைத்தன்மையை எனக்கு எடுத்து கொடுத்தது, ஆட்கொண்டது. எனது உண்மைத்தன்மை என்ன? நான் ஜீவன் என்ற ஜீவ பாவம் என்பது பொய். பாவம் என்றால் ஒரு அனுமானம், ஜீவன் என்றால் உயிர். நான் தனித்தவன், நான் வேறு, நீங்கள் வேறு, ஒவ்வொரு ஜீவராசியும் வேறு. இந்த எண்ணம் எனக்கு இருப்பது அனாதி. சைவ சித்தாந்தத்திலேயும் ஜீவன் என்பது அனாதி, பசு என்பது அனாதி. அனாதி என்றால் என்ன? ஆதி என்றால் முதல், அனாதி என்றால் முதலற்றது. அப்போ எப்பொழுதெல்லாம் இறைவன் இருக்கிறானோ அப்பொழுதெல்லாம் நானும் இருக்கிறேன் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்துட்டு போட்டோம். அனாதி என்பது விட இது அனந்தமா அல்லது அந்தமா? அந்தம் என்றால் முடிவு, அனந்தம் என்றால் முடிவற்றது. இப்போ நான் எந்த காலத்திலேருந்து நான் பசுவா இருக்கேங்கிறது எனக்கு தெரியாது. எப்பவுமே அப்படிதான் இருப்பேன் என்பது தவறு. வேதாந்தத்துப்படி நாம் அப்படி எடுப்பதில்லை. நாம் என்ன செய்வோம் என்றால், அனாதியானது அந்தமானது முடிவுக்கு வந்துவிடும். எப்பொழுது முடிவுக்கு வரும்? நீ பசு அல்ல, நீ பதி. இது பின்னாடி வரப்போகிறது. அந்த பசுத்தன்மை போக வேண்டும் என்றால் நான் என்ற அகம்பாவம் போக வேண்டும், அந்த அறியாமை போக வேண்டும். அது போவதற்கு அறியாமை போக வேண்டும், அவித்தை போக வேண்டும். அவித்தை போவதற்கு மனம் சுத்தப்பட வேண்டும். அப்படி என்றால் மலங்கள் போக வேண்டும். மலங்கள் போவதற்கு சரியை, கிரியை, யோகம் முதலீடு செய்ய வேண்டும். அதனால நிறைய நாம் செய்ய வேண்டியது இருக்கின்றன. இலக்கு என்ன? இலக்கு நானும் நீயும் வேறல்ல அப்பா. அதனால இந்த திருவாசகம் என்பது கணவன் மனைவி, காதலன் காதலி, அவர்களுடைய கோட்பாடு என்ன?
இருவரும் ஒருமிக்க வேண்டும், வேறுபட்டு இல்லாமல் இருக்க வேண்டும் என்கின்ற அதே பாவம். அதே போல இறைவனை மாணிக்க வாசகர் நீ வேறு அல்ல நான் வேறு அல்ல, என்னை தடுத்தாட்கொள், ஆட்கொள்வாயாக. ஆட்கொள் என்ன? ஆள் கொல் இல்ல, கொள். கொள்னா எடுத்துக்கிறது, உங்களை அப்படியே எடுத்துக்கிறது. அதுதான் இது. அதை சொன்னவர் குரு. அதனால அந்த குரு எல்லா குருக்களிலும் மணி போன்றவர். மனிதன் பிடிக்கப்படாது, குருமணி தன் தாழ்வாழ்க. அந்த குருக்களிலேயே மிகவும் உயர்ந்தவரான அந்த குருவின் பாதம் போகட்டும். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. இப்ப என்ன செய்கிறார்னா, அந்த எல்லாம் நிறைந்த பரம்பொருளை வழங்கப் போகின்றேன், அவருடைய திருவடிகளை வணங்கப் போகின்றேன், திருவடிகளை வணங்குவதற்கான வழியை காட்டிய குருவை அடிகளை வணங்கப் போகின்றேன். சரி, வணங்க போறேன். எப்படி வணங்க போகிறீர்கள்? வணங்குவதற்கு என்ன ஒரு வழி, என்ன நெறி, என்ன முறை எனக்கு தெரியாதே என்றால், இறைவனை வணங்குவதற்கான வழிகளை சொல்வதுதான் ஆகமம். ஆகமம் என்றால் இறை வழிபாடுக்குரிய வழிமுறைகள் என்பது ஒரு எளிமையான பொருள். இங்க என்ன சொல்கிறாருன்னா, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. இப்போ ஆகமம்னா வேதமா? இல்லை, வேதாகமம் என்று சொல்வார்கள். வேதத்திற்கு சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு வார்த்தை உண்டு, நிகமம் என்று. ஆகமம் என்பது சம்ஸ்கிருத வார்த்தை தான். கமனம் என்றால் பயணம், பாதை, நடத்தல். நிகமம் என்றால் மேலிருந்து கீழே வருதல். ஆகமம் என்றால் கீழே இருந்து மேலே போறது, இங்கேருந்து அங்க போறது. ஆகமம் என்றால் திரும்பி போதல், நிகம் என்றால் வருதல். சொற்பொருள். இப்போ வேதத்துக்கு ஏன் நிகமம் என்று ஒரு பெயர் என்றால், எங்கிருந்து எல்லாமே வருகிறது? அனைத்தும் வருவது இறைவனிடமிருந்து. அப்போ எல்லா இடத்துக்கும் மூலாதாரமான அதை, அந்த வித்தை, அந்த வேரை, அந்த பெரிய விருட்சத்தை, பெரிய மரத்தை நிகமம் என்று சொல்லுவோம். இப்போ ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, பெரிய ஒரு மரம் இருக்கு, வேர் மேல இருக்கிறது, கிளைகள் பறந்து இருக்கு, நிறைய இலைகள் இருக்கு, நிறைய பூக்கள் இருக்கு, அது கீழே ஒரு பழம் இருக்கு. இப்போ வேதம் என்பது இப்படியான ஒரு மரம், பெரிய காடு, வேத ஆரண்யம். இப்போ இந்த வேதத்தின் மூலம் எது என்று கேட்டால், வேதத்தின் அது மேல இருக்கக்கூடிய வேர், அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த தலைகீழான மரத்தின் மேல் ஏறுவது கடினம் என்றால், வேதத்தை புரிந்து கொள்வது என்பது கடினம். பாகவதம் என்று ஒரு நூல் இருக்கிறது அல்லவா, ஒரு புராணம். இந்த பாகவதத்திலே ஒரு 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 பிரார்த்தனை ஸ்லோகம் வரும். அதில் எப்படி இருக்கும் என்றால், நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த சமிதம். அது நிகம கல்பதரோ, நிகமம் என்கின்ற கல்பத்தரு. கல்பத்தரு என்றால் கற்பக விருட்சம். வேதமாகிய கற்பக விருட்சத்தின் கலிதம் பலம், அதில் விளைந்த ஒரு பழம். பழம் என்றால் பழம். சுகமுகாத், சுகர் என்றால் சுகமுனி, சுகர் என்றால் கிளி. அது ஒரு கிளி கடிச்ச பழம் எப்படி இருக்கும்? கிளி படிச்ச ரொம்ப சுவையாக இருக்கும். அது பாகவதத்தை சொல்லும்போது, பாகவதம் என்கின்ற அந்த நூல், அதனுடைய ரசமானது என்னவென்றால், அதனுடைய கருத்து என்னவென்றால், வேதமாகிய பெரிய மரத்திலே பழுத்த பழத்தை கிளியாகிய சுகர் கடித்து அனுபவித்து கொடுத்தது.
தேன் மாதிரி, தேனீக்கள் பருகிய பூக்களில் இருந்து வந்த தேன் இனிமையானது அல்லவா, திருவாசக தேன் மாதிரி. அப்போ வேதத்தின் பொருளானது என்ன? அந்த பழம். அப்போ அந்த வேதத்தின் பழம் என்றால் அந்த மரத்தினுடைய முக்கியமான பயன் என்ன? பழத்தை கொடுப்பது அல்லவா? பழம்தானே. இந்த மரத்திலே எதற்கு கிளை வருகிறது, இலை வருகிறது? இந்த இலையின் பயன், கிளையின் பயன், தண்டின் பயன் எல்லாமே அந்த பழத்தை உற்பத்தி செய்வதுதான். அப்போ உங்களுக்கு பழம் கிடைத்தால் இலையோ தழையோ கிளையோ முக்கியமே இல்லையா? அப்போ பழம் கொடுக்கும்போது அந்த பழத்தை சுவைக்காமல் இந்த பழம் எங்கிருந்து வந்தது, இந்த பழத்தை நான் எப்படி ஏற்க வேண்டும், இதனால் என்ன பிரயோஜனம், இதை படைத்தது யார்? அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டா அப்ப என்ன செய்வார்கள்? பழத்தை சாப்பிடாதப்பா, இந்த இலையை பாரு, ஏகப்பட்ட இலைகள் இருக்கு, ஆமா. இந்த கிளையை பாரு, ஏகப்பட்ட கிளைகள் இருக்கு, ஆமா. எப்படி பிடிச்சி மேலே ஏறுறது? அப்போ வேதம் என்பது நம்மளுடைய சாமானிய கேள்விகளுக்கு பதில் இருந்தால் கூட நம்மை அணுக முடியாமல் செய்கின்றது. அதனால பேர் வேத ஆரண்யம் என்ற பெயர். அதனால்தான் வேத கருத்துக்கு நாம் அறிவாலே ஆராய்வதற்கு நமக்கு வழி கிடையாது. வரும், ஒரு காலத்தில் வரும். எப்பொழுது வரும் என்றால், முதலில் அதிலே விழுந்த, அதிலே பழுத்த பழங்களை சாப்பிட்டு, இந்த பழங்களை ருசிக்க 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 அந்த பழத்தினால் ஒரு பயன் விளைந்து அதுக்கப்புறம் மேலே ஏறி போக முடியும். நான் பழத்தை சாப்பிட்டாச்சு, எனக்கு இப்பவும் அந்த வேட்கை போகவில்லை என்றால் வேதம் சொல்கிறது, வா என்னுடன் மேலே ஏறி வா, ஒரு இலையாக ஏறி என்னுடைய உச்சிக்கு வா, அங்கே நான் இருக்கிறேன் என்று வேதமாதான் சொல்கிறாள். அப்ப எப்படி ஏறுவது? அதுக்கு கயிறு வேணுமே, ஒரு கோடாலி வேணுமே, ஒரு பிடி வேணுமே, சாதனங்கள் வேண்டுமே. இந்த சாதனங்கள் வேத மரத்தை ஒட்டி இருக்க வேண்டுமே. அப்படியான சாதனங்கள் தான் ஆகமங்கள். ஆகம என்றால் திரும்பி போதல், அப்படின்னா கீழேந்து மேல போறது ஆகமம். நிகமம் என்றால் மேலேந்து வருவது. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஆகமம் என்பது இறைவனின் தன்மையை தெரிந்து கொள்ளவும், இறைவனை புரிந்து கொள்ளவும், வேத பொருளை தெளிவாக உணர்ந்து கொள்ளவும் நமக்காக படைக்கப்பட்ட சாதனங்கள், நெறிமுறைகள். இதை செய்தது யார்? இதை செய்ததும் இறைவனே என்று சொல்கிறார்கள். பல ரிஷிகள் செய்திருக்கிறார்கள். சைவ ஆகமம் என்று ஒரு 28 இருக்கிறது, வைஷ்ணவ ஆகமம் என்று ஒரு 108 இருக்கிறது, சாக்த ஆகமம் என்று ஒரு 64 இருக்கிறது. இப்படி ஒரு 200 ஆகமங்கள், உப ஆகமங்கள். இவர்களெல்லாம் கோவில் என்றால் எப்படி இருக்க வேண்டும், கோபுரம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பூஜை செய்ய வேண்டும், எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்று பல வழிமுறைகளை கூறி, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற படிப்படியான நிலைகளை கூறி உங்களை கீழே விழாமல் பத்திரமாக இந்த மரத்தின் மேலே மெதுவாக ஏற்றி மேலே கொண்டு செல்கின்றது. இதுல ஒரு சுவாரஸ்யமான கருத்து நான் சொல்ல போறேன். சரி, அப்படி நான் செய்து, அப்படி முயற்சி செய்து மேலே ஏறி 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 போனா அது அனாதியான மரம், முதல் ஆரம்பமற்ற மரம், அடிமுடி காண முடியாது. இதுதான் திருமாலும் பிரம்மாவும் காண்பதற்காக சென்றார்கள். திருவண்ணாமலை என்ற ஒரு கஷேத்திரத்திலே இதான ஒரு 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 விளக்கம் இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு ஜோதியாக நின்றார் இறைவன். அதன் மரத்தின் உச்சியையும் பார்க்க முடியவில்லை. ஒருவேளை நாம் அப்படியே பார்த்தோம் என்று வைத்துக் கொள்வோம். அதை மரம் என்ற உதாரணம் எடுத்தால், இந்த மரத்திற்கான விதை எதுவாக இருக்க வேண்டும்? ஒரு பழம் இருக்க வேண்டும், அந்த பழத்துக்குள்ள விதை இருக்க வேண்டும். அப்போ
நீங்க இங்கேருந்து மேலே ஏறி கஷ்டப்பட்டு மேலே போய் பார்த்தா அங்க என்ன இருக்கும்? அங்கே ஒரு சிவப்பழம் இருக்கும். அந்த பழத்துக்குள்ளே விதை இருக்கும். அந்த விதையிலிருந்து அத்தனையும் முளைக்கின்றது அல்லவா? அப்போ உங்களுக்கு தோணுமே, அப்போ நான் தரையிலே இருக்கும் பொழுதே இந்த மரத்தின் பழம் எனக்கு கிடைத்தது. நெகம கல்ப தரோர் கலிதம். திருவாசகம் என்ற தேன் கிடைத்தது. தேவாரம் என்ற கனி கிடைத்தது. அப்போ எத்தனையோ ஞானிகள் வேதங்களை ஆய்ந்து உணர்ந்து கொடுத்த கருத்துக்கள் பழங்களாக இருக்கின்றனவே. அப்ப இதை புரிந்து கொண்டால் நமக்கு அறிவோட குடைச்சல், அறிவோட அரிச்சல் இருக்காது. அறிவு என்பது ஒரு ஒரு சொறி மாதிரி. அது கேட்டுக்கொண்டே இருக்கும். எப்பொழுது இந்த முழுமையான ஸ்ரத்தை என்ற நம்பிக்கை வந்து விட்டதோ, இந்த கனியானது, இந்த இந்த சிவபுராண தேனானது இதை குடித்தாலே எல்லா வேத பொருளையும் கற்றுணர்ந்த ஒரு உண்மை வந்துவிடும் என்றால் நமக்கு சலனங்களே தேவையில்லை. சரி, அப்படியான ஆகமத்தை செய்தவர் யார்? இறைவன். இறைவன் வழியாக பெரும் ஞானியர்கள். அப்போ அது எப்படி இறைவனாக முடியும்? எப்படி நமச்சிவாய என்கின்ற நாமமே சிவமோ அதே போல ஆகமமுமே சிவம். அதனால்தான் இங்கே ஆகமம் ஆகி நின்ற ஆகி சி ஆகமம் ஆக நின்ற. ஆக என்றால் அது மாதிரி, தெய்வம் மாதிரி தெய்வமாக நின்றான் அப்படின்னா அவன் தெய்வம் இல்லை, தெய்வமாக, தெய்வத்தை போல. இந்த ஆக என்ற விகுதிக்கு போல என்பது பொருள். இங்கே ஆகமம் ஆக நின்றான் அல்ல, ஆகமம் ஆகி நின்றான். போல இல்லப்பா, நானே ஆகமம். அப்போ இறைவனை தொழக்கூடிய வழிமுறைகளே இறைவன். வேற இருக்க முடியாது. ஏனென்றால் ருத்ர ஜபம் பண்ணும்போது ருத்ரனாகவே ஆனதும் ருத்ரனை ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இறைவனே தன்னை காண்பதற்கான வழியையும் தானாகவே மாறி, அப்படி என்றால் ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு மந்திரம். சரி, அப்படி என்றால் ஒவ்வொரு திருவாசல் இறைவனை சொல்லக்கூடிய எந்த நாமங்களையுமே நீங்கள் இறைவனாக பாவிக்க வேண்டும். அதாவது நாமம் வாழ்க, திருநாமம் வாழ்க, நமச்சிவாய வாழ்க. அது சிவனை வாழ்த்தவில்லை, சிவனை வாழ்த்துகின்ற வாழ்த்தை வாழ்த்துகின்றது. புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த வாழ்த்தாக நிற்பவனும் சிவன் தான். ஆகமம் ஆகி நின்று, ஆகிட்டு போயில்லை, நின்று நிலையாக இருக்கிறான். எதுவரைக்கும்? எதுவரைக்கும் நீங்கள் அவரை வேண்டுகிறீர்களோ அது வரைக்கும். என்ன செய்கிறான்? நின்று அன்னிப்பான். அன்னிப்பான் என்றால், அண்ணுதல் என்றால் இரண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று அண்மையில் வருதல், பக்கத்தில் வருதல். அண்மை சொல்றமே, அணைத்தான், அண்கிற அந்த தொகுதி வந்ததுனாலே அணைத்தல், நெருங்குதல், பக்கத்தில் வருதல். அப்போ ஆகமமாகி நின்று அன்னிப்பான் அப்படின்னா, ஆகமம் ஆகிய வழிமுறைகளை ஒருவன் நாம் மனப்பூர்வமாக துதித்தோமானால், பிரார்த்தனை செய்தோமானால், அதிலே நிற்கின்ற இறைவன் நமக்கு அருகில் வந்து விடுவான். இப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ், இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது அந்த சொற்களே உங்களுக்கு இறைவன் அல்லவா? ஆகமமாகி நின்றான். அப்ப சொல்லும் பொழுதே உங்கள் உங்கள் மனம், சொல், உடல் எல்லாமே சிவத்துவம் என்கின்ற பெருமையை அடைந்து வருகிறது. உங்களுக்கு ஒரு 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 அளவில்லாத ஒரு நிம்மதி, ஒரு மேன்மை, ஒரு நிறைவு, அச்சமின்மை உங்களுக்கு வந்துவிடும்.
ஏனென்றால் இறைவன் ரொம்ப பக்கத்துல வந்துச்சு. இந்த பக்கம்ங்கிறது கூட வந்து ஒரு 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 கவித்துவம் தான். இறைவன் ரொம்ப பக்கத்துல வந்துட்டாருன்னு அர்த்தம். ரொம்ப பக்கம்னா எனக்கும் அவருக்கும் இடைவெளி கொஞ்சம்னு அர்த்தம் இல்லையா? இப்ப இடைவெளி இருந்தாலே இறைவன் நிறைவில்லாதவன் தானே. இறைவன் எங்கும் நிறைந்தவன்னா இறைவனுக்கும் எனக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது. அப்ப பக்கம் வந்தான்ங்கிறது வந்து ஒரு ஒரு கவித்துவ நடைதானே தவிர அவனாகவே நான் ஆகிவிட்டேன். அன்னிப்பான் என்றால் என்னை ஆட்கொள்ளுவான். இப்ப அன்னிப்பான் இரண்டாவது பொருள் ஆட்கொள்ளுவான். அருகில் வருவான், ஆட்கொள்ளுவான். நம்ம தியானம் பண்ணும்போது அப்படியே உட்காந்துட்டே இருப்போம். சிவ சிவசின்னு சொல்லிட்டே இருப்போம். எல்லா நிலையும் போயிடுது. சிவனுடைய சிந்தனையே மனசுல இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த சிவங்கிற நாமமும் போயிடும். அப்கோர்ஸ் தூங்கக்கூடாது. அதெல்லாம் மொழியை வந்து பாதி 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 பார்த்த மாதிரியான தியானம் செய்ய வேண்டும். கண்களை மூடிக்கொண்டால் தூக்கம் வந்துவிடும். பாதி இமை திறந்து பாதி இமை மூடி சிவனை தியானம் செய்யும் பொழுது எந்த இறைவனை எந்த எந்த நாமத்தில் தியானம் செய்தாலும் உண்மையான தியானம் செய்பவர்களுக்கு அது ஒரு கட்டத்திலே அந்த பெயரும் சொல்வது மறந்து அல்ல இறந்து ஒரு நிர்மலமான, அப்படி என்றால் இறைவன் அன்னிப்பான், ஆட்கொள்ளுவான். அதுதான் இதோடைய அர்த்தம். சோ ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. நீங்க இதோட பொருளை பார்க்கும்போது தொடர்ச்சியா பார்த்து வரணும். முதல் வரியில நிர்குண பிரம்மமாக இருக்கிறதுக்கு வாழ்க, சகுன பிரம்மத்தின் அடி திருவடிகள் வாழ்க, என்னுடைய மனதை விட்டு நீங்காதவனாகிய என்னுடைய ஆத்ம ஜோதி வாழ்க. அப்போ அதுக்கு அடுத்த வழி இதை சொல்லிக் கொடுத்த குரு வாழ்க. அப்போ இறைவனை வந்து இறைவனாகவும் சத்குண நிர்குண வடிவனாகவும் குருவாகவும் என் நெஞ்செடுத்து போகாதவங்கள ஆத்மனாகவும் எல்லாமே பார்த்தாச்சு. அதை பார்க்கறதுக்கான ஒரு சாதனமா ஆகமங்கிற நெறியும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கைக்கு வந்தாச்சு. இனிமே என்ன ஆகும்? இறைவனை பார்க்க வேண்டியதுதானே. நெறி வந்தாகிவிட்டது, சங்கல்பம் வந்தாகிவிட்டது. அப்போ ஏகன் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இதுவும் சம்ஸ்கிருத வார்த்தை தான். ஏகன் என்றால் ஈரற்றவன், வேறுபாடற்றவன், ஒருவனாகணும். ஏகன் இறைவன் அடி வாழ்க. இறைவன் ஒருத்தன் தான், அவனோட திருவடி வாழ்க. இதுல வந்து எல்லா மதங்களுமே இதுல வந்து உடன்பாடு உண்டு. இறைவன் ஒருத்தன் தான். எங்க தகராறு வருகிறது என்றால் என்னுடைய இறைவன் தான் இறைவன், உன்னுடைய இறைவன் இறைவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு முதிர்ச்சி இல்லாத தன்மையால் அந்த அந்த மாதிரி இருக்கு. அது எப்படி சொல்லணும்? என்னுடைய இறைவன் தான் உன்னுடைய இறைவன். ஆனா என்னுடைய இறைவனுக்கு பெயர் அல்லாஹ், உன்னுடைய இறைவனுக்கு பெயர் ஜீசஸ், உன்னுடைய இறைவனுக்கு பெயர் சிவம். இப்போ நாமங்கள் கோடி, ஆனா இறைவன் ஒன்றுதான். அப்போ இறைவன் ஏகன். ஆனால் இங்க என்ன சொல்லிருக்கார்? ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. அப்போ இறைவன் எப்படி இருக்கான்னா ஒருவராகவும் இருக்கான், பலபாகவும் இருக்கிறான். இப்போ ஆகமம் ஆகி நின்றான். இப்ப இறைவன் தான் ஆகமம். கல்லாகி இருக்கிறான், மரமாக இருக்கிறான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அப்ப இறைவன் எல்லாமாவும் இருக்கான். இப்ப எல்லா இறைவனாகவும் இருக்கான். சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி, விஷ்ணு, இப்ப எத்தனை வடிவங்களா இருக்கான். இது வந்து அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு ரொம்ப ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இது வந்து இறைவனை போற்றக்கூடியது, இறைவன் எல்லா உருவமா இருக்கக்கூடிய ஒரே இறைவன், முடிஞ்சு போச்சு. ஆனால் இதை வந்து நம்ம ஆராய்ந்தோம் என்றால் எப்படி ஒருவனே பலசா இருக்க முடியும்? ஒரே நிலையில ஒரே இடத்துல காலம் தேசம், நான் இங்க இருந்தேன்னா இந்தியாவில் இருக்க முடியாது. நான் 5 மணிக்கு இங்க இருந்தேன்னா 5 மணிக்கு இன்னொரு இடத்துல இருக்க முடியாது. ஸோ காலம் வேற, தேசம் வேற, குணம் வேற. ஸோ ஒரே இடத்திலே எப்படி
இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்க முடியும். நார்மலி சம்ஸ்கிருதத்தில் வேற்றுமைகள் 3 வகைப்படும். சஜாதியம், விஜாதியம், ஸ்வகதம். சஜாத்தியம்னா பல இருக்கு, ஆனா ஒண்ணு. இப்போ நிறைய வாழை மரம் இருக்கு, நிறைய மனிதர்கள் இருக்காங்க, ஆனா எல்லாம் மனிதர்கள் தான். அது ஒரு வேற்றுமைக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. விஜாதியம், இது மாமரம், இது வாழைமரம், இது ஆண், இது பெண். அதுக்குள்ள ஒரு வேறுபாடு இருக்கு. ஸ்வகதம், சுகதம்னா எனக்குள்ளேயே கை இருக்கு, விரல் இருக்கு, நகம் இருக்கு. அப்போ வேறுபாடுகள் என்பது நிறைந்து கிடக்கின்றன. அப்போ இறைவனே எல்லாத்தையும் படைத்தான், பலவற்றையும் படைத்து எல்லாத்துக்குள்ளேயும் உள்ள போயிருக்கான். ஒரு பொதுவாக சொல்லக்கூடியது, இறைவன் எல்லாவற்றையும் படைத்து விட்டு உள்ளே இருக்கிறான். ஒவ்வொன்றும் நிஜம். அப்படி பார்த்தோம் என்றாலும் அதுலேயும் 2 தோஷங்கள் வரும். வைஷமிய தோஷம் என்பார்கள். அதாவது இறைவன் மற்றவங்களை நல்லபடியா வச்சிருக்கான், சிலரை கஷ்டப்படுத்த வைக்கிறான். அப்ப இது மாதிரியான இப்படி படைத்தது இறைவனா? இறைவன் தான் எல்லாரையும் படைத்தார் என்றால் ஏன் ஒருவரை கஷ்டப்பட வைக்கிறான், நல்லபடியா வைக்கிறான்? அப்ப இறைவன் ஒரு சர்வாதிகாரியா? மேல இருந்து கட்டளை இட்டுறாங்க. சர்வாதிகாரம் நமக்கு பயம் தானே வரணும். அன்பு எப்படி வரும்? காதல் எப்படி வரும்? அதனால இந்த இறைவன் ஏகன் அநேகன் என்பதற்கு அவை இரண்டுமே வெவ்வேறானது என்று சொல்ல முடியாது. ஒரு லீலையால சிருஷ்டி செய்து தனக்குள்ள எடுத்துக்கொள்கிறார் என்றாலும் அது அங்கா அங்கி என்று சொல்வார்கள். அது உடலும் உறுப்பு மாதிரி என்றெல்லாம் சொல்வார்கள். வேதாந்தம் என்ன செய்கிறது என்றால் இதை விளக்க முடியாது. இதற்கான காரணம் மாயை என்பது உண்மை இல்லாததை உண்மை போல காணக்கூடிய சாமர்த்தியம் உடையது. அதாவது எப்படி நான் கனவு இப்போ ஒரு நன்றா சாப்பிட்டு விட்டு கனவு காணும் போது, தூங்கும் போது கனவு வருகிறது, கனவிலே பசிக்கிறது. சாப்பிட்டு விட்டு தூங்குவோம், ஆனால் கனவிலே பசிக்கிறது. அந்த பசியை அனுபவிப்போம். அந்த கனவில் இருக்கும்போது பசி உங்களை உறுத்தும். அது எப்படி அந்த அனுபவம் வருகிறது? ஆனால் அது விழித்த பிறகு அது உண்மை அல்ல என்று தெரிகிறது. அப்போ ஒரு படைத்தலாகிறது உங்களுக்குள்ளேயே ஏற்படுகின்றது என்றாலும் அது ஒரு கால தேசம் தாண்டி நிலைப்பதில்லை, தோன்றி மறைகின்றன. அப்போ வேதாந்தம் சத்தியம் என்பதற்கான ஒரு தெளிவான ஒரு விதியை தருகின்றது. சத்தியம் என்பது எக்காலத்திலும் மாறாமல் எவ்வித தோஷங்களும் இல்லாமல் இருக்கக்கூடியது சத்தியம். சத்தியமாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் தான், இப்போ நான் ஒரு போட்டோ காட்டுவேன், இது இந்த 2 வயசு போட்டோ, இது 20 வயசு போட்டோ, இது 50 வயசு போட்டோ. பார்ப்பவர்கள் சொல்வாங்க, நீங்க வேற மாதிரி இருக்கீங்களே, நீங்க ஒரே மாதிரி இல்லையே. அப்போ ஆள் மாறினாலும் நான் எனக்கு தெரியும். அப்போ இதை தாண்டி நான் இருக்கிறேன். அப்போ இந்த தோற்ற மாயை என்பது வந்து போகக்கூடிய மாயை. இதை என்ன சொல்வார்கள் என்றால், இது கஷ்டமான விஷயம், அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒன்று விளைவு உற்பத்தின்னு சொல்லுவோம். உற்பத்தினா என்ன? தோற்றுவித்தல். களிமண்ல இருந்து ஒருத்தர் பானை செய்யலாம். களிமண் இல்லை முன்னாடி, இப்ப பானை வந்து விட்டது. இது செய்தவன் குயவன், அவனுக்கு களிமண் கிடைத்தது, உற்பத்தி செய்தான், இல்லாததை தோற்றுவித்தான். அது ஒரு படைப்பு. விகாரி, ஒரு பால் இருக்கிறது, அதுல ஒரு சொட்டு தயிரை விடுகிறோம், இந்த பால் தயிராக மாறிவிடுகிறது.
இருப்பதன் தோற்றம் மாறிவிட்டது. பால் இல்லை, பால் தயிராக மாறிவிட்டது. சில மூன்றாவது வகை அடைவது, ஆபியம். நான் இங்கிருந்து சென்னை சென்றடைந்தேன், அந்த பதவி அடைந்தேன். அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று ஒன்றை அடைவது, ஒன்றை பெறுவது. இன்னொரு வகை படைப்பு என்றால் சம்ஸ்காரம் என்று சொல்லுவாங்க. அதாவது ஒன்றிலிருந்து ஒன்றை நீக்குவது. அதாவது இப்போ ஒரு அழுக்கான தண்ணியில ஒரு 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 பவுடர் போட்ட உடனே தண்ணீர் தூய்மையாகிறது. இப்ப தூய தண்ணீர் படைக்கப்படுது எங்கிருந்து? அழுக்கான தண்ணீர். எப்படி படைக்கப்பட்டது? ஒரு அழுக்கை நீக்கியதுனால. அப்போ உற்பத்தி செய்வது, விகாரம் செய்து மாற்றம் அடைவது, அடைவது, ஒன்றிலிருந்து எடுப்பது, இதெல்லாம் தோற்றங்கள், படைத்தல்கள். நான் வேதாந்தம் என்ன சொல்கிறது என்றால், இன்னொரு வகை தோற்றம் இருக்கிறது, அது பேர் விவர்த்தம் என்ற பெயர். விவர்த்தம் என்றால் இந்த மாதிரியான மாற்றங்களே எதுவும் இல்லை பரம்பொருளுக்கு. இது மாதிரி களிமண்லேருந்து பண்ண மாதிரி பண்ணவில்லை, ஒரு மாற்றத்தை கொடுக்கவில்லை, ஒன்றை அடையவில்லை, ஒன்றை நீக்கவில்லை. அப்ப என்ன இருக்குன்னா, விவர்த்தம் என்றால் எப்படி ஒரு ஒரு கயிற்றிலே பாம்பை பார்த்து பயம் வருகிறதோ, ஒரு கயிறு இருக்கிறது, இந்த கயிறை பார்த்தோன்னா பாம்பு என்று நமக்கு அச்சப்படுகிறோம். அந்த அச்சப்படும் இடத்துல அச்ச அனுபவம் நமக்கு வருகிறது. நாம் வாழ்வது அச்சத்தில் வாழ்கிறோம் என்றால் பாம்பு அங்கே இருக்கிறது. ஆனால் அங்கே பாம்பு படைக்கப்படவில்லை. பாம்பு உங்களுடைய தோற்றத்திலே ஒரு தோற்ற பிழையாக இருக்கிறது. உங்களை பொறுத்தவரை பாம்பு இருக்கிறது, படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதற்கு பெயர் விவர்த்தம் என்று பெயர். நான் ரொம்ப டீட்டெயிலா போல, மேல சொல்றேன். விவர்த்தம் என்று பெயர். இப்போ விவர்த்தம் என்றால் நமக்கு தெரியாமலேயே நமக்கு இருப்பது போல ஒரு தோற்றம் உண்டாகும். அப்படித்தான் இந்த உலகங்கள் எல்லாம் நமக்கு நம்மை விட வேறுபட்டு இருப்பது போல ஒரு தோற்றத்தை மாயா சக்தி என்ற இறைவனின் சக்தி விளைவிக்கின்றது. அந்த சக்தியை இறைவனுக்கு ஒரு தொழிலாக கொடுத்து விட்டார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அந்த மறைத்தலும் அருளலும் மாயாசக்தியின். சோ இங்க ஏகன் அநேகன் என்று சொன்னதற்கு காரணம், அந்த இறைவனே தனது மாயா சக்தியினால் பல வகையாக மாறியிருக்கிறான். இது நீங்க ஏன் இப்படி புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் என்றால், இறைவன் எது மேலும் படாதவன், கெடாதவன், பியோர், சுத்தமும் வசுத்தமும் சேரவே சேர முடியாது. நமக்கு மலம் இருக்கிறது என்றால் இறைவனிடமிருந்து மலம் வந்திருக்கவே முடியாது. இறைவன் மட்டுமே இருக்கிறார் என்று கொண்டால், இறைவன் உலகத்தை படைக்கிறார் என்று கொண்டால், படைப்பதற்கு எங்கிருந்து பொருள் கிடைத்தது அவருக்கு? ஒரு குயவன் பானை செய்யணும் என்றால் ஒரு களிமண் வேண்டுமே. பானை செய்யும் திறமை அவனுக்கு இருக்கிறது, களிமண் வேண்டுமே. அப்போ இறைவனுக்கு உலகத்தை படைப்பதற்கு அந்த படைக்கக்கூடிய பொருட்கள் எங்கிருந்து கிடைத்தன? அது வேற எங்கிருந்தா கிடைத்திருந்தால் அதை படைத்தது யார்? இருக்க முடியாது. எனவே இறைவன் படைப்பதற்கு தன்னையே பயன்படுத்தி கொண்டான் என்று சொல்வார்கள் பொதுவாக. அப்படி என்றால் ஒவ்வொரு பொருளுமே இறைவன் தான். எனவே எல்லாமே தெய்வீகமானது. ஒரு நல்ல ஒரு கருத்து. ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் இறைவனிடம் ஒரு 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 நெய் ஒரு பாத்திரத்தில் இருக்கிறது. ஒரு கரண்டி நெய்யை எடுத்து நான் ஒன்று செய்கிறது என்றால், உருக்கி விளக்கு கூடியது என்றால் அந்த நெய் குறைந்து கொண்டே இருக்க வேண்டுமே. இறைவன் குறைவற்றவன் என்றாலும் மாற்றம் இருக்க வேண்டுமே. அப்போ இதனை வேதம் எப்படி விளக்குகிறது என்றால்,
நமக்கு உற்பத்தி என்பது இது போல தோற்றுவித்தல், கழித்தல், கூட்டல், வகுத்தல் என்ற ரசாயன மாற்றங்கள்லாம் கிடைக்கக்கூடியது. ஆனால் விவர்த்தம் என்பது நமது அறிவின் இருளினால் ஒன்று இருப்பது போல் தோன்றுகிறதே. எப்படி ஒரு கனவு நமக்கு வருகிறது? கனவை நான் படைக்கிறோமே, தூங்க போயிடும், ஒரு கனவு வருகிறது. கனவிலே நாம் ஒரு பெரிய ஒரு ராக்கெட்ல போகிறோம். இந்த ராக்கெட் எங்கிருந்து வந்தது? யானை வருகிறது மனதுக்குள்ளே. யானை எப்படி மனதுக்குள்ளே வர முடியும்? யார் படைத்தது? படைத்தது நீங்கள். படைக்கப்பட்ட பொருள் உங்களுடையது. உங்களுக்கு ஏதாவது குறைந்ததா அதனால்? இல்லை. ஏன்? ஏனென்றால் இந்த படைப்பு என்பது விவர்த்தம். விவர்த்தம் என்றால் தோற்றமாயை. இதை நம்ம கனவுல ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பெரியவர்கள் என்ன செய்கிறார் என்றால், இந்த வாழ்க்கையே ஒரு கனவு. இந்த கனவிலே நாம் பார்க்கும் பொழுது அநேகனாக இறைவன் தருகின்றான். நாமும் அநேகராக இருக்கின்றோம். இதுதான் இந்த ஏகன் அநேகன், அந்த இறைவனுடைய அடியேன் சொல்கின்றேன். இப்போ ஆகமும் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தது? இறைவனை எப்படி தொழ வேண்டும் என்று. ஆகமத்தின்படி கோயில்கள் இருக்கின்றன, விழாக்கள் நடக்கின்றன, மந்திரங்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் சொல்லுவேன், சரியை கிரியை எல்லாம். ஆனால் ஏகன் அநேகன் என்று வரும்பொழுது அது ஞானத்தினால் அந்த ஏகன் அநேகன் எப்படி அநேகனாகின்றான் என்பதற்கு மாயா சக்தி என்பதும், தோற்ற மாயா என்பதும், விவர்த்தம் என்பதும், மாயா மலம் என்பதும் சொல்லப்படுகின்றன. இதையே நான் புரிந்து கொள்ளவில்லை. இதை எப்படி புரிந்து கொள்வது என்றால், இப்போது என்ன செய்கிறார்? அடுத்த வரியிலே வேகங் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. வாழ்க விட்டுட்டார், வெல்க. வாழ்க 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 என்று 5 முறையும், இல்ல 6 முறைகள், வாழ்க வாழ்க 6 முறையும், வெல்க வெல்க என்று 5 முறையும், போற்றி 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 என்று 8 முறையும் இருக்கிறது. 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி. இந்த 6, 5, 8 பெரியவர்கள் சொல்லுவார்கள். இந்த 6, 5, 8 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த 658 பாட்டுக்கள் திருவாசகத்தில் இருக்கின்றன. திருவாசகத்தில் 658 பாட்டுக்கள் இருக்கின்றன. மேலும் விளக்குவதற்கு சொல்லுவார்கள், இந்த 6 வாழ்க என்பது நமது காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம். காமம் என்றால் ஆசை, குரோதம் என்றால் கோபம், மோகம் என்றால் மனக்குழப்பம், லோபம் என்றால் கஞ்சத்தனம், மதம் என்றால் ஆணவம், மாச்சரியம் என்றால் பேராசை. இது மாதிரியான மனதை சார்ந்த மலங்கள். வாழ்க என்றால் அவைகளெல்லாம் சுத்தமாகட்டும் என்று ஒரு பொருள். அப்படி என்றால் இது நம்மளா எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லக்கூடிய பொருள். அதாவது இதை புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய மனமானது சுத்தப்பட வேண்டும். அதனாலே இறைவா, இந்த 6 வாழ்க மூலம் என்னுடைய மனதிலே சுத்தத்தை கொடு. இந்த மனதை எப்படி சுத்தப்படுத்துறது? மனதுக்கு சுத்தம் வரத்துக்கு காரணம், அசுத்தம் வர காரணம் மனதில் வரக்கூடிய எண்ணங்கள். எண்ணங்கள் தான் மனம். யோக சித்தவிருத்தி நிரோதக. யோகம் என்பது, மனம் என்பது எண்ணங்களின் எண்ணக்குள் வரக்கூடிய இடம். அப்போ அந்த மனதை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் இந்த எண்ணங்கள் சுத்தப்பட வேண்டும். இப்ப எண்ணங்கள் எப்ப வருகிறது? நீங்க ஒரு ஒரு அமைதியான ஒரு மாலை பொழுதுல ஒரு குளத்துக்கு போங்க, ஒரு 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 வாட்டர் ஏரியாவுக்கு போங்க. ஒரு ஸ்விம்மிங் பூல், ஒரு டேங்க், ஒரு குளம், அலை இல்லாம ஓடி இருக்கும்.
ஒரு கல் எடுத்து போடுங்க. கல்லை போட்ட உடனே அப்படியே அலைகள் வரும். சில சமயங்கள்ல கீழே இருந்து ஒரு 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 ஏர் புறப்பட்டு ஒரு பபுள் வந்து அலை வரும். அப்போ இந்த மனம் என்பது இந்த நீர்ப்பரப்பு மாதிரி ஒரு ஒரு ஸ்மூத்தான ஒரு பிளேஸ். அதிலே நீங்கள் எறியக்கூடிய கல் என்பது உங்களுடைய புலன்கள், உங்களுடைய உங்களுடைய காது, கண், மூக்கு, நாக்கு, தோல் இவற்றிலே வரக்கூடிய உணர்ச்சிகளின் ட்ரிகர்ஸ், உணர்ச்சிகளின் தாக்கம். நல்ல வாசனை அடிக்கிறது, அந்த வாசனை மனசுக்கு போகும். மல்லிகை பூ வாசனை. அப்படி என்றால் என் மகள் வந்து விட்டாள், மனைவி வந்து விட்டாள், வேறு சிந்தனை போய்விடும். இது மாதிரியான புலன்கள் தான் கொண்டு கொடுக்கின்றன. அதனால அந்த 5 புலன்களில் வரக்கூடிய புலனை கட்டுப்படுத்த வேண்டும், புலனடக்கம் வேண்டும். அது வந்து கல்லை நம்ம எறிகிற மாதிரி. கீழே வரக்கூடிய பபுள் நிலவ அந்த விருத்தி என்ன? அது வந்து உன்னுடைய வாசனை. சில சமயங்களில் மல்லிகைப்பூ நினைப்பதற்கு உங்களுக்கு மல்லிகைப்பூடைய வாசனை தர வேண்டாம், மல்லிகைப்பூவை பார்க்க வேண்டாம், மல்லிகா என்ற பெயரை கேட்க வேண்டாம், திடீரென்று மல்லிகைப்பூ ஞாபகம் வரும். ஏன் வருகிறது என்றால் உங்களுடைய பூர்வ ஜென்ம வாசனா. எப்படி தோட்டத்தில் எப்படி நீங்க விதை போட்டு முளைக்க வைக்கிறீங்க, காளான் எப்படி வருது, களை எப்படி வருகிறது, அது மாதிரி. அப்போ இந்த 5 வழியிலையும் வரக்கூடியது இந்த வாசனை. 6 வரக்கூடியது, 6 ஒழியக்கூடியதுக்கு இந்த 6 வாழ்க. இப்போ இந்த வெல்க என்பது, வெல்க என்றால் வெற்றி கொள்வது, அதாவது உன்னை அடக்கி வெற்றி கொள்ளக்கூடியது. இப்ப எதை அடக்கணும்? என்னுடைய வாசனை அடக்க முடியாது. பூர்வ ஜென்மத்தில் அந்த வாசனை அடக்க முடியாது, அதுக்கு இறைவன் தான் வழிகாட்டணும். ஆனா இப்ப நடக்கக்கூடிய ஆசைகளுக்கு காரணமான புலன்களையும் அடக்க முடியும். கண்ணை முடிக்க முடியும், மூக்கு முடிக்க முடியும், தியானம் பண்ண முடியும். அப்போ வெல்க என்பது இந்த புலன்களை வெல்வது. அதனால நமக்கு 5 புலன்கள் அல்லவா, 5 வெல்க. வெல்க 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 வெல்க. லெட் மீ கான்கர் த ஐஸ். என்னுடைய கண் பார்வையில் நான் பார்ப்பதிலிருந்து நான் ஆசைகளை வெல்கிறேன், கேட்பதிலிருந்து ஆசைகளை வெல்கிறேன். அப்படி இது வந்து ஒரு 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 கவிச்சிறப்புக்காக சொல்றேன். இப்ப இந்த ஒரு வரியை மட்டும் பார்த்துட்டு நீங்க நிறுத்திக்கலாம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க. வேகம்னா என்ன? வேகம்னா வேகமா போறது இல்லையா? அவசரம், சிக்கல், பதட்டம், இப்படி நிறைய குழப்பம், இதெல்லாம் வேகம் தான். வேகத்துல பேசிட்டேன், ஃப்ளோவில் வந்துட்டு சொல்லுவோம். இப்பெல்லாம் நான் ஃப்ளோவில் வந்துட்டு, தப்பான வார்த்தை சொல்லலாம், ஃப்ளோவில் வந்து போயிட்டு. ஃப்ளோ என்ன? அந்த ஸ்பீடு, வேகம். அதாவது மனமும் மதியும் சேர்ந்து நடைபோடாது. உங்களுடைய அறிவும் மனமும் சிந்திக்கல, சிந்தனை இல்லாம வந்து விடுது. அப்போ வந்து ஒரு வேகம், அதுக்கு பேர் தான் வந்து வேகம். அந்த வேகத்தை நம்ம நீக்கணும். இத வந்து விவேகம் சொன்னோம். விவேகம்ங்கிறது என்னன்னா பகுத்தறிவு. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. அந்த ஏகன் எப்படி அநேகனா ஆனாங்கிறதுக்கு பகுத்து ஆராய்வது விவேகம். விவேகம் என்பது எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டது, எது நிச்சயம், எது, இதெல்லாம் வந்து விவேகம். அந்த விவேகம் இல்லாமல் ஒருத்தன் இருந்தான் என்றால் அதற்கு பெயர் வேகம். வேகம், விவேகம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு வேகம் என்று பெயர். இங்கே வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடிவெல்க. அதாவது நான் வந்து கெடுத்து ஆண்ட, பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுது. நான் வந்து ஒரு பகுத்தறிவு இல்லாம, தெளிவு இல்லாமல் உலக விஷயங்கள்ல ஈடுபட்டு ஒரு வேகமா எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தேன்.
அதை கெடுத்துன்னா அதை முடித்து, அதை அழித்து என்ன செய்தார் அவர்? இது உனக்கு சரியில்லையப்பா, செய்யக்கூடாது, நீ விவேகம் வேண்டும் என்று ஆட்கொண்ட, என்னை ஆட்கொண்டதுனால அவன் என்னுடைய தலைவன், என்னுடைய மன்னன், வேந்தன், அடிவல்கன். அப்போ வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்கன் என்பதற்கு பொருள், எனக்கு அறிவில்லாமல் நான் செய்யக்கூடிய, பதற்றத்தால் செய்யக்கூடிய, கவனக்குறைவால் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நிறுத்தி எனக்கு நல்ல வழி காட்டி நடத்தி செல்லக்கூடிய. இப்போ இதை பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? ஓகே, இப்ப இறைவனுக்கு முன்னாடி தோன்றி செய்யாதுன்னு சொல்லுவாரா? ஆமா. எப்படி தோன்றுவார்? இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. எப்படி இறைவன் தோன்றுவார்? நமக்கு 100 கைகளை வச்சுக்கொண்டு பார்க்க முடியாம இருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடி போயிடுவோம். நம்ம எல்லாம் இன்னைக்கு போய் கோயிலில் போய் சுவாமி கும்பிடுறோம். நம்ம காளியம்மன் கோயில் போறேன், விஷ்ணு கோயில் போறேன், முருகன் கோயில் போறேன். நீங்கள் பார்க்கிற தெய்வமே முன்னே நின்றால், அந்த வேலும் சூலும் எடுத்துக்கொண்டு நின்றால் என்ன செய்வோம்? நம்ம பயம் வந்துடும். வரமாட்டாத நம்பிக்கை தான் நம்ம போறோம். நம்ம எந்த வகையில வந்தால் நமக்கு ஒரு தைரியம் வரும்? ஒரு 100 தலை பாம்பால் மாதிரி வந்தா ஓடி விடுவோம் அல்லவா? நமக்கு இதம் அளிக்கக்கூடிய வழி என்னவென்றால், நம் மாதிரியே வருவது. இன்னொரு மனிதன் வந்தால்தான் நம்மால் அந்த மனிதனுடன் நின்று பேசி கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுக்க முடியும், ஒரு தைரியம் வரும். அதனால்தான் இறைவன் நமக்கு, மனிதர்களுக்கு தரக்கூடிய காட்சி என்னவென்றால், இன்னொரு மனிதனாக அல்லது இன்னொரு மனித வடிவில் வரும் தெய்வமாக, அதாவது குருவாக. அப்போ ஈஸ்வரோ குருமேதா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரர். அப்படின்னா என்ன பொருள் என்றால், குருவாக வருகின்ற அந்த பெரியவர் தான் எனக்கு நல்ல வழி காட்டுகின்றார். அப்போ நான் ஒரு காரியம் பண்ண போறேன், ஒரு தவறு செய்ய போகிறேன். அப்போ யாரோ ஒரு வருகிறார், ஐயா இப்படி செய்யாதீர்கள், இது தவறு, அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போய்விட்டார். அது நல்லபடியாக ஆகிவிட்டது என்றால், அவருடைய வடிவிலே, அவருடைய வார்த்தைகளிலே இறைவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இது சூப்பர்ஸ்டிஷன் கிடையாது. ஏனென்றால் இறைவனுக்கு உருவமே கிடையாது. வேற எந்த உருவத்தில் வந்தாலும் உங்களால் தாங்க முடியாது, பார்க்க முடியாது. நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, சினிமாக்கள் எல்லாம் விஸ்வரூப தரிசனம் என்று காட்டி, ஒரு சுவாமி என்றால் பெரிதன் இருப்பார்கள் என்று காட்டி அப்படி நம்மை பழக்கப்படுத்தி விட்டார்கள். இறைவன் என்பவன் எல்லா உருவத்திலும் வரக்கூடியும், எல்லா உருவத்திலும் வர முடியும். ஆனால் நமக்கு ஏற்றக்கூடிய உருவம் என்றால், தாய் தந்தையாக, தோழனாக, மனைவியாக, குழந்தையாக, ஒரு மனிதனாக, ஒரு குருவாக வருவதுதான். அதனால்தான் கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்பது முக்கியமான வரி. இதோடு இன்னைக்கு நிறுத்திக்கலாம். ஓம் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நம பார்வதி பதியே, ஹரஹர மகாதேவ. நமஸ்காரம். தேங்க்யூ. தேங்க்யூ.